Daily. Taste the Daily. அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பட தயாரிப்புக்காக பெற்ற 6 கோடி ரூபாய் முன்பணத்தை திரும்ப அளிக்க கோரி பாபி டச் கோல்ட் யூனிவர்சல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் இதுகுறித்து நடிகர் ரவிமோகன் பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். மதியழகன், வணக்கம். வழக்கு தொடர்பான முழு விவரம் என்ன? பாபி யூனிவர்சல் லிமிடெட் இயக்குநர் பாலச்சந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அது தங்களது நிறுவனத்தின் சார்பில் 2 படங்களை நடிப்பதற்காக நடிகர் ரவிமோகனுடன் கடந்த 2024 ஆண்டு ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக கூறியிருக்கிறார். முதல் படத்திற்கு ஊதியமாக 15 கோடி ரூபாய் 6 கோடி ரூபாய் முன்பணமாக கொடுக்கப்பட்டதாக கூறியுள்ளார். ஒப்பந்தப்படி தங்களது நிறுவனத்தின் படத்தில் நடிக்காமல் மற்ற நிறுவன படங்களில் நடித்த போது முன்பணத்தை திருப்பி கேட்டதாகவும் அப்பொழுது ஒப்பந்தத்தில் இருந்து விலகிக் கொள்வதாகவும் முன்பணத்தை திருப்பி அளிப்பதாக ரவிமோகன் கூறியதாகவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் படத்தை திரும்ப கொடுக்காத நிலையில் தனது சொந்த பட தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை தொடங்கியுள்ளதாகவும் அதன் ப்ளோகோட் என்ற படத்தை தயாரிக்க உள்ளதாக ரவிமோகன் வெளியிட்ட அறிவிப்பை கேட்டு தாங்கள் அதிர்ச்சி அடைந்ததாகவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த மனு முன்பு விசாரணை அப்பொழுது மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் தங்களது நிறுவனம் அளித்த முன்பணத்தை ரவிமோகன் தனது சொந்த தயாரிப்புக்கோ அல்லது சொந்த செலவுகளுக்கோ பயன்படுத்த வாய்ப்புள்ளதாக கூறினார். எனவே ப்ளோகோட் படத்தை தடை விதிக்க வேண்டும் எனவும் பட தயாரிப்புக்காக பெற்ற பணத்தை 6 கோடி ரூபாய் பணம் பெற்ற நிலையில் அதை திரும்ப அளிக்க கோரி பாபி டச் கோல்ட் யூனிவர்சல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் தாக்கல் செய்திருந்த மனு மீது நடிகர் ரவிமோகன் பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதியழகன். Taste the Daily.